எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நிஃப்டி நம்ம இப்போ இருக்கிறதா இந்த 2025லேயே உச்சம். உங்களால் நம்ப முடியுதா? சென்செக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுவும் 80,000 தாண்டி இன்னைக்கு இருக்கிறதா உச்சம். நம்ப முடியுதா? உங்களால் நம்ப முடியுதா? சத்தியமாக என்னால் நம்ப முடியல. 10 நாளைக்கு முன்னாடி தான் கரடிகளுக்கு அரோகரா, குட்டி கரடிகளுக்கு அரோகரா அப்படின்ற மாதிரி நம்ம பயந்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் நம்ம இன்னைக்கு போய் எடுத்து பார்க்குறோம். இந்த 2025 தொடக்கத்திலிருந்து பார்க்கும்போது இப்போ தான் நம்ம உச்சத்தில் இருக்கோம். ஸோ இந்த 2025ல் எந்த ஒரு மூலையில் போய் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுருந்தாலும் இப்போ வரைக்கும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் 2024 உள்ள வந்தவங்க சந்தோஷமாக இல்லை. யாராவது 2024 உச்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே ஒரு பெரிய கேப் அப்படின்றது இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி வரணும். இன்னைக்கு இந்த மார்க்கெட்லோடைய ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்களா நண்பர்களே? ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கான். இந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் என்பது ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னு யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வாரன் பஃபட் அவர்கள்லாம் சொல்லியிருக்காரு, அது எப்படின்லாம் தெரியாது தம்பி. ஆனால் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, நல்ல நல்ல பங்குகளை யாராவது பயத்தில் வித்துட்டு போகிறாங்கன்னா அப்போ நீங்கள் துணிஞ்சு உள்ளே இறங்கணும், நல்ல நல்ல கம்பெனிகளையா பார்த்து பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாரன் பஃபட் அவர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார். ஆனால் என்ன காரணத்தினால எப்படி அந்த மேஜிக் நடக்குது? ஒரு ஸ்டாக் பிரைஸ் கீழே விழுந்து வேல்யூவேஷன் என்பது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஏகப்பட்ட பேட் நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி லோ வேல்யூவேஷன் வரும் பொழுது எப்படி அந்த மேஜிக் நடந்து அந்த ரீபவுண்ட் அப்படின்றது வருது அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் எப்பெல்லாம் ஒரு லோ ரேட்ல நல்ல பங்குகள் போய் விழுகுதோ அப்பெல்லாம் கவுடா கவு அப்படின்ற மாதிரியான நிலைமை அப்படின்னு வாரன் பஃபட் அவர்கள் சொன்னது மிகச்சரியாக போயிடுச்சு. 10 நாளைக்கு முன்னாடி நம்ம இருந்த நிலைமைக்கும் இப்போ நம்ம பேசுகிற பேச்சுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் காலம் அப்படின்றது. இந்த சமயத்தில் கனவு நிறைவேறாதா, கீழே கிடக்கக்கூடிய ஆட்டோ பங்குகளை ஏற்றி விட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு அதிர்ஷ்டவசமாக இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் என்பது எத்தனை மாதங்களாக கீழே தொடர்ந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி விழுந்துகிட்டு இருக்கான். அப்படி கீழே விழுந்து கொண்டிருந்த இந்த ஹீரோ மோட்டோ அப்படின்ற பங்குல ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமீபத்தில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது தாண்டி இருக்கான். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப இப்படி கீழே இறங்குனதுக்கு அப்புறம் எப்பாவது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு தாண்டான்னு வச்சுங்க, அப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டு அதுக்கு மேலேயும் ஒரு தடவை போயிட்டு வர்ற வேலையை பார்த்துருக்கான். இந்த முறை என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா இந்த தர மார்க்கெட்டே ரொம்ப மிக்சடா இருக்கு. இப்போ கூட 10 நாளா மார்க்கெட் மேலே ஏறி வந்திருக்கு, இன்னைக்கும் மார்க்கெட் பிளஸ்ல இருக்கு. அப்படின்னாக்கா ட்ரம்ப்னுடைய பேச்சுக்கள் தான் காரணம். அவர் பேசின பேச்சினால தான் உலகம் முழுவதும் ஸ்டாக் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஏன்னா மனுஷன் ஆட்டம் கண்டுட்டாப்ல. சரி, சைனா கூட நாங்கள் இனி இணக்கமாக போயிடுறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காப்ல. இனி ராத்திரி தூங்கி எந்திரிச்சு என்ன பேசுகிறாருன்னு தெரியல. பட் இப்போதைக்கு என்ன பேசியிருக்காருன்னா, சைனா கூட நாங்கள் அனுசரித்து போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காப்ல. அப்போ இதிலிருந்து யார் பெரியாள்னு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்கக்காரன் சைனாக்காரன் இந்த 2 பேர்த்தோடையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போதைக்கு சைனா தான் பெரிய ஆள். ஏன்னா அவங்க கிட்ட தான் இந்த அமெரிக்கா அடிபணிஞ்சு போகிறாங்க, இணக்கமாக போகிறாங்க அப்படின்னா அவன் தான் பெரிய ஆள். நண்பர்களே, இந்த சமயத்தில் பலதரப்பட்ட பங்குகள் Q4 ரிசல்ட்டுகளை காரணம் காட்டி மார்க்கெட் ரெக்கவரி ஆகிட்டு இருக்குது அப்படின்ற காரணம் காமிச்சு நிறைய பேர் ஏறி இருக்கானுங்க. அதில் வாய்க்குள்ள சர்க்கரையை போட்டு விட்ட மாதிரி ஒரு பங்கு ஏறி இருக்கு அப்படின்னா இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு தான். இதெல்லாம் ஐபிஓவாக வரும்பொழுதே மிகவும் கவர்ச்சிகரமான ஐபிஓவாக தான் வந்தது. அப்படி வந்த ஐபிஓ நல்லா மேல் நோக்கி மேலே போனவன் கிட்டத்தட்ட 50% அப்படியே கிராஷ் ஆனான். 50%ங்க 4000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட 2000 ரூபாய் ரேஞ்சுக்கு விழுந்திருக்கான். அப்படியே 50% காலி. அப்படி 50% காலி ஆனதுக்கப்புறம் இன்னும் பழைய உச்சிக்கு அவன் வரவே இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு Q4 ரிசல்ட்டுகளை காரணம் காமிச்சும், சமீபத்தில் மார்க்கெட் ரெக்கவரி ஆகிட்டு இருந்ததை காரணம் காமிச்சும், தொடர்ந்து சில நாட்களாக 10 நாளாக மேல் நோக்கி ஏறி வந்ததில் 65% அப்படின்றது பக்கமாக இந்த லோலிருந்து ஹை வந்திருக்கான். ஸோ ஒரு மனிதருள் மாணிக்கமாக சமீபத்தினுடைய மார்க்கெட்டில் இறங்கினதை விடவும் அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்த பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கும் அந்த லிஸ்ட்டில் ஒன்று வருது. பட் இருந்தாலும் அவன்லாம் இன்னும் பழைய ஹையை தொடல. பர்சன்டேஜ் வைஸில் இழந்ததை மேலே மீட் எடுத்துட்டான். பட் ரேட் வைஸ் பார்க்கும்போது இன்னும் பழைய ரேட்டு சேரல.
உடனே அந்த ஷேர் சொல்லும், ஏன் அப்போ மேலேருந்து 50% கீழே விழுகில் நீ ஏன் கீழே பார்த்துக்கிட்டே இருந்த? ஸ்டாக் மார்க்கெட்னாவே ஏறுது இறங்குது ஏறி இறங்குதுன்னு ஏதாவது ஒன்றை கந்தரகோலம் பண்ணிக்கிட்டு இருக்கானு. அப்போ கீழே இறங்கும்பொழுது நீ மேலே மாட்டியிருந்தீனாக்கே ஏதாவது ஏவரேஜ் பண்ணி எனத்தையாவது ஒன்று பண்ணியிருக்க வேண்டியதான், நீ எஸ்ஐபி முறையில் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் இந்த பங்கெல்லாம் நம்மளை பார்த்து பேசும். நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க, எங்களுக்கும் தெரியா சூதுவாது அப்படின்றதெல்லாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப்பப்போ திடீர்னு மேல் நோக்கி ஏறி வந்துக்கிட்டு இருந்தா, இழந்த பெருமையை அவன் சமீபத்தில் மீட்டெடுத்துட்டான், உச்சிக்கு வந்துட்டான். ஒருவேளை மொட்டதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி ஏதாவது மறுபடி கீழே விழுந்துருவானா? அப்படி விழுகும்போது ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய நிஃப்டியை எதை வச்சு தூக்கி விடுவாங்க? ஒருவேளை ஐடி செக்டர், ஃபார்மா செக்டர், ஆட்டோ செக்டருக்கு இது வச்சு தூக்கி விடுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே நடந்திருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிறைய பேங்க் ஸ்டாக்குகளில் ப்ராஃபிட்டை புக் பண்ணி விட்டுருக்கான். இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பேங்க் இண்டெக்ஸ் 0.75% இறங்கியிருக்கு. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் நல்ல ஒரு லீடிங் கம்பெனி தான். அவனையெல்லாம் ஒரு 2% இறக்கி விட்டுட்டு, கோட்டக்கு 2% இறக்கி விட்டுட்டு என்ன வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆட்டோ துறை பங்குகளில் பலதை டாடா மோட்டர்லாம் அடி தூள் 4% ஏற்றி விட்டுருக்கான். அது மாதிரி அசோக் லைலாண்டு ஒரு 3.5% ஏற்றி விட்டுருக்கான். அதே மாதிரி ஐடி துறைகளில் போய் எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், ஆட்டோ ஆகட்டும், ஃபார்மா ஆகட்டும், மற்ற எந்த கம்பெனியில் எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லாம் 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறவன் தான். அப்படி இருக்கிறவனுங்கள இன்னைக்கு 7%, 6% ஐடி துறையிலும் ஏற்றி விட்டுருக்காங்க. ஃபார்மாலையும் நிறைய பேர் கீழே, இந்த ஆரோ ஃபார்மா எல்லாம் 52 வீக் லோ பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க தான். ஸோ அந்த பங்குகளெல்லாம் இன்னைக்கு மேல் நோக்கி ஏற்றி விட்டு ஒரு மாதிரி நிஃப்டி இன்னைக்கு கீழே விழுகாத மாதிரியும், சென்செக்ஸையும் அதே மாதிரி கீழே விழுகாத மாதிரியும் இன்னைக்கு ஒரு மாதிரி மார்க்கெட் ஆக்சுவலாக மைனஸில் போயிட்டான். சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி மைனஸ்லாம் காமிச்சா, இருந்தாலும் சூதுவாது எங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி மற்றதுகளை வச்சு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டியை மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்க. இந்த நேரத்தில் மிக முக்கியமான தகவல், நம்மளுடைய மார்க்கெட்டுக்குள்ள பூஸ்ட் ஒரு டம்ளர், காம்ப்ளான் ஒரு டம்ளர், போன்விட்டா ஒரு டம்ளர் ஊற்றி விட்ட மாதிரி எஃப்ஐஸ்னுடைய பணம் தான் சமீபத்தில் அதிகமாக உள்ள நம்மளுடைய மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு இருக்கான். இன்னொரு 2000 மட்டும் நீங்கள் பாயிண்டில் நிஃப்டி ஏற்றி விட்டு பழைய ஹை மட்டும் எல்லாத்தையும் லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா, நேராக போய் பிள்ளையார் கோயிலில் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்துடுறதான். நண்பர்களே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகுமா அப்படின்ற மாதிரி கோல்டினுடைய விலை ஏறிக்கிட்டே ரொம்பவுமே ஏறிடுச்சுன்னா, அப்போ சேல்ஸ் எல்லாம் கம்மியாயிருமில்ல. 20 பவுன் போடுற இடத்துல 10 பவுன் தானே போடுவாங்க, 50 பவுன் போடுற இடத்துல 25 பவுன் தானே போடுவாங்க, சேல்ஸ் கம்மியாயிருமில்ல ஒரு வித்தியாசமான பயம் நகைக்கடைகள் மேலே இப்போ வந்திருக்கு. தங்கமயில் ஜுவல்லரின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தளவில் பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க தான். பட் நான் இதை பற்றி வீட்டம்மாகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அடையாங்க நீங்கள் வேற, இப்போ திருப்பூரில் ஒன்றும் பிஸ்னஸே சரியில்லை, எல்லாம் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கிறவங்க தான் பெரிய கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போன வருஷம் 30,000 கோடி டேர்ன் ஓவர்னா இந்த வருஷம் 40,000 கோடி எக்ஸ்போர்ட்டில் டேர்ன் ஓவர். ஆனால் லோக்கல் கம்பெனி எல்லாம் திவாலாகி எல்லாம் இங்கே பூட்டு போட்டு கடைகள் விற்பனைக்குன்னு ஏகப்பட்ட கடைகள் விற்றுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் ஜவுளி கடையிலையும் தங்கம் விற்கக்கூடிய கடைகளில் மட்டும்தான் திருப்பூரில் கூட்டமாக இருக்குது. இவங்க எங்கெங்கே வாங்குறத போய் நிறுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் எது எப்படியோ தங்கத்தினுடைய விலையினால் அதிகமாக வாலட்டிலிட்டி அப்படின்றது வர்றது இது போன்ற நகை கடைகளுக்கும் தங்கத்தை பேஸ் பண்ணி ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய கடைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது தற்போதைய நிலைமையில் இருக்குது. நண்பர்களே, ஒரு மானங்கெட்ட செய்தி தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது சோமா டிஸ்டிலரிஸ் அப்படின்ற ஒரு பங்கு கடந்த ஒரு வருடத்தினுடைய நிகழ்வில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே 96 ரூபாயெல்லாம் போனவன் மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையின் உச்சிக்கு வந்துட்டான். பார்த்தீங்களா, சரக்கு கம்பெனி கீழே விழுந்தாலும் தள்ளாடாமல் மேல் நோக்கி வந்திருக்கான். இதில் என்ன ஒரு மானங்கெட்டமான ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய கர்நாடகா பிளான்ட்டிலிருந்து தமிழ்நாடுக்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணுறோம் எங்களுடைய பீர்களை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாடு மார்க்கெட் என்பது கிட்டத்தட்ட லார்ஜஸ்ட் ஆல்கஹால் கன்சப்ஷன் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி இந்த நாட்டிலேயே. ஏங்க இப்போ நிறைய படங்கள் வருது, அவனை என்னங்க படம் எடுக்கிறானுங்க ஆகாவளிய.
சரக்கு போடுற மாதிரி ஒரு சீன் வச்சா பரவாயில்ல, கதைக்கு தகுந்த மாதிரி. ஆனால் ஒரு 10 சீனை காட்டுறானுங்க. அதே மாதிரி பொண்ணுங்கள்லாம் குடிக்கிற மாதிரிலாம் காட்டுறானுங்க. நானாக இருந்தால் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தால் இந்த மாதிரி படத்தில் வர்ற காட்சிகளையெல்லாம் நீ மறைச்சிரு, நீ எதுக்கு காட்டுற, ஏன் உனக்கு வேற கதையே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிடுவேன். எது எப்படியோ இது ஒரு மானங்கட்ட தகவலாக இந்த கம்பெனி வேணா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுருக்கு. 90 ரூபாய் ரேஞ்சில் போயிருக்கான் இந்த வருஷத்தில் லோவில். இதே வருஷத்தில் மறுபடியும் 140 ரூபாயெல்லாம் வந்திருக்கா. இந்த மாதிரி பெரிய மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகிறோம், எங்களுக்கு பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. இருந்தாலும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டே நீ எப்படி இருந்தாலும் பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுத்து தான்டா விற்கணும் அப்படின்றது நம்ம மனசில் ஓடுனாலும் இது ஒரு மானங்கட்ட தகவலாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நண்பர்களே, சமீபத்தில் ஐபிஓக்கள் பற்றிய தகவல்கள் பெருசாக இல்லாமல் இருந்தது. அந்த வகையில் இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பங்குமே ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய சிச்சுவேஷனை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்துட்டான். அதுலேயுமே வந்து என்ன மாதிரி ஒரு தகவல் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுடைய ஐபிஓ தற்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் வருது. நண்பர்களே, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய சமீபத்தினுடைய வீழ்ச்சியில் பல பங்குகள் கீழே படுத்து கிடந்தான். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமீபத்திய 6 மந்த் ஹை அல்லது ஒரு 1 இயர் ஹை அப்படின்லாம் வந்துட்டான். ஆனால் இந்த ஹொனாசா போன்ற கம்பெனிகள்லாம் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த பங்கை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரவே இல்லை. அவன்லாம் கீழே விழுந்தவன் தான், கீழே போய்கிட்டே இருந்தான். ஒரு காலத்தில் 500 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன் தான் அங்கிருந்து போகிறான் போய்கிட்டே இருந்து இப்போ 235 ஆல்மோஸ்ட் 50% இறங்கினதுக்கப்புறம் ஒரு மாதிரி 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கான். ஆனால் ரொம்பவுமே சில பங்குகள் இவனை போன்ற பங்குகள் தான் இன்னுமே வந்து என்ன பண்ணியிருக்கான், இன்னும் அடிவாரத்திலேயே சுற்றிக்கிட்டே இருக்கான். அடாடா, இப்போ தான் நம்ம கோல்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கே தான் நம்மளுடைய ஒரு ரிஸ்க் ஒன்று பாருங்கள். ஒரு நண்பர் வந்து இந்த தகவலை ஷேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கார். இவர் ட்ரேடிங் செய்யக்கூடியவர். ஸோ ட்ரேடிங் வர்த்தகம் என்பது நம்ம ஆட்டுக்குட்டி வாங்கி விற்றாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு வர்த்தகம் பண்ணாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்குகளை வாங்கி விற்றாலும் சரி, நம்ம கரெக்டாக கணிக்கலினா அது நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படின்றது நம்ம நண்பர் கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. ஒரே ஒரு ட்ரேடு நம்மளை கமுத்து விட்ரும். நான் கடந்த 3 வருஷமாக ட்ரேடிங் தான் பண்ணுறேன். எனக்கு ஒரு வருஷத்துக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30%. 1 கோடி போட்டிருந்தா 1 கோடியே 30 லட்சம்னு கணக்கு வச்சுக்கிங்களேன். அப்படி நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் கோல்டில் நான் ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கையில் கோல்டு வந்து நல்லா மேல் நோக்கி வந்துட்டான். அமெரிக்காலாம் கோல்டு கீழே இறங்கிருமோன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இறங்குது. ஒருவேளை கோல்டு கீழே இறங்கிருமோ அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் திடீர்னு இறங்கிட்டு இருந்த கோல்டை சைனா கவர்மெண்ட் வாங்க ஆரம்பிச்சோன்னே அவன் மறுபடியும் புதிய உச்சத்துக்கு போயிட்டான். இதனால் என்ன ஆயிருக்குன்னா என்னுடைய கேபிட்டலில் கிட்டத்தட்ட 25% காலி அப்படின்றாங்க. அப்படின்னா எவ்வளவு, கிட்டத்தட்ட 22 லட்ச ரூபா காலி 8 ட்ரேடிங் டேஸில் அப்படின்றார். உண்மையிலேயே இது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இப்போ தாங்க நம்மளுக்கு சில விஷயங்கள் தோணுது. நம்ம சம்பாதிக்கிறோம், அது நம்ம உடம்புல ஒட்டுதா, அதை கரெக்டாக நம்ம அதை சேஃப்டி பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு அமௌண்ட் வந்து ஒரு தொழிலிருந்து சம்பாதிச்சிட்டோம்னா அதை எடுத்து வேற எங்க சேஃப்டி பண்ணிட்டு மறுபடியும் ஜீரோலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கணுமா என்னன்றது புரியல. பட் இருந்தாலும் இது போன்ற எக்ஸ்பீரியன்ஸ் பல பேர்த்துக்கு உதவி செய்யும். ஸ்டாக் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குங்க நண்பர்களே. எப்போ எவன் நம்ம தலை மேலே குண்டு போடுவான்னே தெரியாது. ஸோ இப்படி இருப்பானுங்க. அப்புறம் திடீர்னு மொட்டதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி டபக்குன்னு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, அப்புறம் சப்போர்ட்லேருந்து யாராவது ஒரு மேஜிக் பண்ணி தூக்கி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, அந்த மாதிரி உச்சத்தில் இருக்கக்கூடிய சில பங்குகள், இந்த ஏஸ்டர் டிஎம் அப்படின்ற பங்கெல்லாம் சும்மா கொஞ்சம் நஞ்சமான லெவல்லாம் விளையாடுறதில்ல. அவன் விளையாண்டாவே மிகப்பெரிய ஒரு ரேஞ்சு தான். அன்னைக்கு ஒருக்கா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு டிவிடெண்ட் என்பது கொடுத்துருந்தான் நினைக்கிறேன். 55 ரூபாய் என்னமோ நினைக்கிறேன். பெரிய டிவிடெண்ட், ஒரு பிஸ்னஸை விற்றதுனால வந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அப்போவெல்லாம் அந்த பங்கு பெருசாக கீழே விழுந்தான். அப்புறம் மறுபடியும் பழைய ரேட்டுக்கே வந்தான். அப்புறம் மறுபடியும் இந்த 2025 500 ரூபா ரேஞ்சிலேருந்து 400 ரூபா வந்தான். அப்புறம் மறுபடியும் 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வந்தான். இனி என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரில. அதே மாதிரி தான் இந்த விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவனு வந்து கண்ணா அப்படின்னான்னு ட்ரேட் ஆகுது. இங்கேருந்து மேலே போக வேண்டியது மறுபடியும் கீழே வர்றதா, மறுபடியும் மேலே போகிறான், மறுபடியும் கீழே வரா, அப்புறம் மறுபடியும் மேலே வந்து உட்காந்துருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் தலை தப்புறது வந்து புண்ணியம், தம்புரான் புண்ணியம் அப்படின்றதுக்கு தப்பு தான் புண்ணியம்னு எழுதிட்டான். தம்புரான் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கமெல்லாம். அது மாதிரி ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுனாவே ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிகிறவங்க வந்து ஏதாவது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரிலாம் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க.
நண்பர்களே, சமீபத்தில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் கீழிருந்து மேல் நோக்கி வந்திருந்தா இந்த ஹனிவெல் ஆட்டோமேஷன் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான கம்பெனி தான். இவன் மிகப்பெரிய ஆள், பெரிய ஷேர்னுடைய விலை கொண்டது 60,000 இந்த சமீபத்தில் இருந்திருந்தான். இந்த ஒரு வருஷ பீரியடுக்குள்ள 60,000 இருந்தவன் ஆல்மோஸ்ட் கீழே இறங்கி 35,000 ஆடிக்கிட்டு இருக்கா. இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் 2024 அப்படின்றது அதுக்கு முந்தின குவார்ட்டரோட கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருந்தான். ஸோ இப்படி ஏற்பட்ட பெரிய கம்பெனியினுடைய விலை கொண்ட பங்கு இவனே இப்போ கீழே தான் கிடக்கிறான். ஸோ கீழே கிடக்கக்கூடிய ஷேர்களில் ரொம்பவும் குறைவான ஷேர்கள் தான் தற்போதைய நிலைமையில் கீழே கிடக்கு. அந்த ஸ்டாக்குகளுக்குள்ளே இந்த மாதிரி பெரிய கம்பெனியினுடைய ஷேர்களும் கீழே விழுந்து கிடக்கிறது பாவம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற பங்கு திடீர்னு ஷூட் அப் ஆகி அவன் பாட்டுக்கு பயங்கரமாக லெவலில் ஏறினான். அதுக்கப்புறம் கீழே விழுந்தவன் அப்படியே நீட்டி படுத்து கிடக்கிறான் ரொம்ப காலமாக. ஸோ இவன் நீட்டிப்படுத்திருக்கக்கூடிய காலம் எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. ரொம்பவுமே அப்நார்மலான வளர்ச்சி. 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 10,000 ரூபா போனால் மறுபடியும் 10,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபா வந்துட்டு ஒன்றுமே தெரியாத வெங்காய கண்ணம் மாதிரி பல காலமாக இந்த ஷேரினுடைய விலை நீட்டி படுத்து மேனிக்கே இருக்குது. போன வருஷம் செப்டம்பரில் என்ன ரேட் இருந்தானோ அதே தான் இப்போவும் இருக்கான். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கினுடைய வண்டி. எப்போ இதனுடைய Q4 ரிசல்ட் வந்து இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரிங்க நண்பர்களே, இந்த 2025 யார் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்திருந்தாலும் சட்டக்காலரை தூக்கி விட்டு பெருமையாக பரவாயில்ல ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு நல்லது தான் பண்ணுச்சுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் போன வருஷத்தினுடைய உச்சத்துக்கு வந்தவங்க இன்னுமே எப்படா இவன் மறுபடியும் மேலே வருவான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த நொடியில் ஸ்டாக் மார்க்கெட் இந்த 2025 மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி 80,000 தாண்டி இருக்கு சென்செக்ஸ். இன்னைக்கு 23ஆம் தேதி ஏப்ரல் அப்படின்றது மனசில் பச்சை குத்தி வச்சுக்க வேண்டியதான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.